ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த அழகான ஃபுட்பால் லில்லி பல்ப் சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேர் இந்த பல்ப்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபுட்பால் லில்லி பல்ப்ஸ் அப்லோட் பண்ணுறதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபுட்பால் லில்லிக்கு பல பெயர்கள் இருக்குது. பால் ஷேப்பில் பெரியதாக இதன் பூக்கள் பூக்கிறதுனால பால் லில்லின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக மே மாதம் இந்த லில்லி பூக்கிறதுனால மே ஃப்ளார்னு சொல்லுவாங்க. நிறைய குட்டி குட்டி பூக்கள் ஜாயிண்ட் ஆகி பால் மாதிரி பெரியதாக பூக்கும். இதன் பூக்கள் ஒரு வாரத்துக்கு மேலே தொட்டியில் அப்படியே இருக்கும். அப்புறம் போன வாரம் சேல்க்கு கொடுத்துருந்த 3 வெரைட்டி கேனா லில்லி பிளான்ட் சேல்க்கு இருக்குது. 3 கலர் பிளான்ட்ஸுமே காம்போவாக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த அழகான மஞ்சள் கலரில் பூக்கிற கேனா லில்லி, செகண்ட் இந்த எல்லோ வித் ஆரஞ்சு கலரில் மிக்ஸ் ஆகி பூக்கிற கேனா லில்லி, தேர்ட் இந்த சாக்லேட் கலர் லீஃப் கேனா லில்லி. 3 கலர் பிளான்ட்டுமே இந்த மாதிரி நர்சரி கவரில் தான் சென்ட் பண்ணுவேன். கொரியர் சேர்த்து 210 ருபீஸ் பே பண்ணினீங்கன்னா 3 பிளான்ட்ஸுமே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இந்த ஃபுட்பால் லில்லி பிளான்ட் பல்பில் இருந்து வளரக்கூடியது. ஒரு பல்போட ப்ரைஸ் 60 ருபீஸ். ஃபுட்பால் லில்லி பல்ப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது நட்ட பிறகு துளிர் வர 20லேருந்து 40 நாட்கள் வரைக்கும் ஆகும். துளிர் வந்த பிறகு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த ஃபுட்பால் லில்லி பல்ப்ஸ் எப்படி நடுறது வளர்க்குறதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பல்பு நட்ட பிறகு பாட்டில் இருக்கிற மண் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொதுவாக லில்லி பல்ப் சில நேரங்களில் நட்டதுமே மொட்டு பூக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் ஒரு இலை கூட வளரல, அந்த மொட்டு பூத்துடுச்சு. பல்பை நட்டு ஒரே வாரத்தில் மொட்டு வர ஆரம்பித்து பூத்துடுச்சு. இந்த ஃபுட்பால் லில்லி பிளான்ட்ஸ் நல்லா வளர்ந்து அடுத்த சீசனுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் பல்பில் சேமிக்கும். குளிர்காலம் முடிஞ்ச பிறகு சம்மர் ஆரம்பிக்கும் போது இலைகள்லாம் ட்ரை ஆகும். இந்த நேரம் நம்ம இந்த பல்பை எடுத்து ரீபாட் பண்ணலாம். இப்படி இலைகள் காய தொடங்கும் போது தண்ணீர் விடுறதை குறைச்சிடணும். தொட்டி அப்படியே விட்டுட்டா 2 மாதம் கழித்து ஃப்ரெஷ்ஷாக துளிர் திரும்பவும் வளர ஆரம்பிக்கும். தொட்டியில் இருக்கிற பல்பும் பக்கத்தில் குட்டி குட்டி பல்ப்ஸ் நிறைய மல்டிப்ளை ஆகும். இந்த பல்பு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், சில பல்பில் பேபி பல்ப்ஸ் வளருது.
இந்த மாதிரி பேபி பல்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் வளரும்போது நம்ம தனித்தனியாக பிரித்து தனி பாட்டில் வச்சிடலாம். கொஞ்சம் பல்ஸும் பாட்டில் இருந்து எடுத்தாச்சு. நான் ரூட்டெல்லாம் கட் பண்ணிட்டு தான் சென்ட் பண்ணுவேன். இந்த பிங்க் கலர் ரெயின் லிலி பல்ப் சேல்க்கு இருக்குது. ஒரு பல்போட ப்ரைஸ் 10 ருபீஸ். வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் கால் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் சேல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ.